வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் விஜயராகவன், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் சென்னை. இந்த வீடியோவில் வந்து சர்விக்கல் மைலோபதி அதை பற்றி தான் பேச போகிறேன். சர்விக்கல் மைலோபதினா என்ன? கழுத்து தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அண்ட் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், இதுதான் சர்விக்கல் மைலோபதின்னு சொல்லுவோம். இதை பற்றி ஏற்கனவே ப்ரீவியஸ் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி சில 4-5 வீடியோ பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் பர்டிகுலராக என்ன பேச போகிறோன்னா, சர்விக்கல் மைலோபதிக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தேவையா? இல்லை அறுவை சிகிச்சை இல்லாமல் வெயிட் பண்ணலாமா? அப்படி வெயிட் பண்ணுறது இருந்தால் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம்? அண்ட் அறுவை சிகிச்சை அல்லாத வேறு எதுவும் தீர்வுகள் இருக்கா? அண்ட் அறுவை சிகிச்சை எப்போ செய்யணும்? ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறது இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். சர்விக்கல் மைலோபதி, அதாவது கழுத்து தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தம். ஸோ கழுத்து தண்டுவடம் அப்படின்றது என்ன? அதோட முக்கிய வேலை மூளைகள்லேருந்து சிக்னல் எடுத்து கைகள் கால்களுக்கு அனுப்புறது தான். எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கேபிளில் இருந்து கரண்ட் வந்து ஒரு பில்டிங் சப்ளை பண்ணுதோ, அந்த மாதிரி நம்மளுடைய மூளையிலேருந்து சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கைகள் கால்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த ஒரு வேலையை தான் வந்து கழுத்தில் இருக்க தண்டுவடம் முக்கியமாக செய்யுது. ஸோ அதில் அடைப்பு ஏற்படும்போது, அதில் அழுத்தம் ஏற்படும்போது கைகள் கால்களுக்கு ப்ராப்பராக சிக்னல் வராது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? கைகள் கால்கள் மரத்து போகலாம், இல்லை கை கால்களில் வீக்னஸ் வரலாம், ஒரு பொருளை பிடிச்சா வந்து ஒரு grip இருக்காது, கைகள் வந்து தவறி விழலாம் சாப்பிடும்பொழுது, இல்லை எழுதும்போது கையெழுத்து மாறலாம், பட்டன் போடுறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும், முக்கியமாக நடக்கும்போது தள்ளாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், படிக்கட்டு ஏறும்போது எதையா பிடிச்சிட்டு ஏறணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தால் அதுதான் சர்விக்கல் மைலோபதி. ஓகே, ஸோ கம்மிங் டு த கொஸ்டின், எப்போ சர்விக்கல் மைலோபதிக்கு அறுவை சிகிச்சை தேவை? ஸோ மேற்கூறிய அறிகுறிகள் அவங்களுக்கு இருக்குன்னா, இரண்டாவது அந்த அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போச்சுன்னா, ஸோ ப்ராக்ரெசிவ் சர்விக்கல் மைலோபதி அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸில். அப்படின்னா என்னென்னா, இதில் ஏதேனும் அறிகுறிகள் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகணும். அதாவது ஒரு 4-5 மாதம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலி இந்த விஷயம் ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவை. ஸோ அந்த அறுவை சிகிச்சை எப்படி பண்ணுவோம், சேஃபாக என்னன்றதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கேன். அதற்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி சர்விக்கல் மைலோபதி, அதாவது அவங்களுக்கு எம்ஆர்ஐயில் தண்டுவடத்தில் அழுத்தம் இருக்கும், பட் ஆனால் அதனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஓரளவுக்கு கை காலில் சின்ன மரத்து போடும் தன்மை இருக்கலாம், மேற்கூறிய சிம்டம்ஸ் எதாவது இருக்கலாம், பட் அது நாளுக்கு நாள் தீவிரமடையாது. ஸோ ஒரு 1 இயர் முன்னாடியிலேருந்து எனக்கு இந்த கை இந்த விரல்லாம் கொஞ்சம் மரத்து போச்சு, பட் அதையும் மீறி நான் மேனேஜ் பண்ணி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு பேலன்ஸ் தவறும், பட் 1 இயராக அது இன்னும் மோசமாகலைன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாட்டிக் சர்விக்கல் மைலோபதி. ஸோ இவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எப்போ அந்த சிம்டம்ஸ் ப்ராக்ரஸ் ஆகுதோ அப்போ தான் அறுவை சிகிச்சை. இரண்டாவது, ப்ராக்ரஸ் ஆகலை, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, அது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பெருசாக பாதிக்கலைன்னா வெயிட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி, தண்டுவடத்தில் அழுத்தம் இருக்கும். அதாவது எம்ஆர்ஐ பண்ணிங்கன்னா அதில் வந்து தண்டுவடத்தில் அழுத்தம் தெரியும், பட் அவங்களுக்கு அதனால் எந்தவித பெரிய பாதிப்பும் இருக்காது. ரொம்ப எதேச்சியாக வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பண்ணும்போது பார்க்கும்பொழுது கழுத்தில் தண்டுவடத்தில் அழுத்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை கீழ்முதுகு வலிக்காக எம்ஆர்ஐ பண்ணும்போது ஸ்க்ரீன் பண்ணும்போது சர்விக்கல் ஸ்பைனில் வந்து அழுத்தம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் எக்ஸாமின் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்கும், எந்தவித பெரிய பாதிப்பும் இருக்காது. ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சா ஓகே, ஆமாம் இந்த விரலில் சின்ன மரத்து போகும் தன்மை இருக்குது, நடக்கும்போது எப்பயாவது பேலன்ஸ் தவறுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரேடியோலாஜிக்கல் சர்விக்கல் மைலோபதின்னு சொல்லலாம். அதாவது பிரச்சனை எம்ஆர்ஐயில் இருக்குது, பட் அவங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. இது வந்து ரொம்ப காமனாக பார்க்குற ஒரு கேட்டகரி. ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து கழுத்து எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து தண்டுவடத்தில் அழுத்தம் இருந்தது, பட் அவங்களுக்கு அதனால எந்தவித பாதிப்பும் இல்லை. சில இடங்களில் சிலர் வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜென்ரலி இந்த மாதிரி ரேடியோலாஜிக்கல் சர்விக்கல் மைலோபதி, அதாவது எம்ஆர்ஐயில் அழுத்தம் இருக்குது, பட் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லைன்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்களுக்கு அதை பற்றி எஜுகேட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி அழுத்தம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நார்மலாக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு ஜர்க்கி மூமெண்ட்ஸ், திடீர்னு கழுத்தில் ஒரு எதேச்சியாக ஒரு எதிர்பார்த்த மூமெண்ட் வரும்போது சடனாக அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் சொல்லுவாங்க, நான் மேலே ஃபேன் தொடச்சிட்டு இருந்தேன் வீட்டில், திடீர்னு கழுத்தை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கை ஃபுல்லாக மரத்து போயிடுச்சு அப்படிவாங்க. சிலர் வந்து கிச்சனில் வேலை செய்யும்போது மேலேருந்து சாமான் எடுத்து சடனாக திரும்பும்போது எனக்கு சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆட்டோவில் ட்ராவல் பண்ண ஒரு சின்ன ஜர்க் தான் ஆச்சு,
சரிங்களா? கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு பார்த்தா கை கால் மரத்து போச்சுன்னுவாங்க. ஸோ இவங்களுக்கு ப்ராபபிலி முன்னாடியே அந்த அழுத்தம் இருந்திருக்கும். எந்தவித பாதிப்பும் இருந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு சடன் மூவ்மெண்ட் வரும்போது பாதிப்பு ஏற்படுது. ஸோ அவங்களுக்கு வார்னிங் சைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இந்த சர்விக்கல் மைலோபதினால உங்களுக்கு பாதிப்பு வரலாம் அப்படின்றத எஜுகேட் பண்ணிவிட்டு அறுவை சிகிச்சை இமீடியட்டாக தேவையில்லைன்னு அட்வைஸ் பண்ணுவோம். பட் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரியான ஜர்க்கி இன்ஜுரிஸ் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தாலும் ரிஸ்க் இருந்தாலும் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை ஒரு ஆப்ஷன் தானே தவிர அறுவை சிகிச்சை கம்பல்சரி கிடையாது. ஸோ சம்மரைஸ், கழுத்து தண்டுவடத்தில் அழுத்தம் இருந்தாலே அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால் பாதிப்புகள் ஏற்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் அடைந்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சை. அந்த பாதிப்புகள் இருக்குது, அது அவங்கள பெருசாக பாதிக்கலைனாலோ, இரண்டாவது எம்ஆர்ஐயில் இருக்குது, அவங்களுக்கு அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லைன்னா அறுவை சிகிச்சை கண்டிப்பாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது. பட் அதை பற்றி எஜுகேஷன் அவங்களுக்கு தேவைப்படும். நன்றி, வணக்கம்.